வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. எப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னு ஆய்வு பணிகளை ரெண்டு பெரும் கட்சிகளும் செய்து கொண்டிருக்கிறது. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதிமுக இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து தான் நம்முடைய தோல்விக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பல விஷயங்களை கேட்டு எடப்பாடி அவர்கள் ஆலோசனை நடத்திவிட்டு அவர்கள் மத்தியில் பேசியதாக வெளிவருகிற தகவல்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள். ஆக்சுவலா அதிமுக தோல்விக்கு என்ன காரணம்னா எடப்பாடி தான் காரணம். அவருடைய அந்த செயல்கள் தான் காரணம். அவர் யாரையும் அனுசரிச்சு போகாது தான் காரணம். அவர் யாரையும் கிட்ட சேர்க்காம தான் என்கிற அந்த நிலையில இருந்தார். அதனால தான் அவர் தோத்து போனாரு அப்படின்னு சொல்லி பெருவாரியான குற்றச்சாட்டுகள் எடப்பாடி நோக்கியே நீட்டப்பட்டது. அதனாலதான் அந்த எம்எல்ஏக்கள் கூட அவங்க பிரிஞ்சு ஒரு மாதிரி பெரிய கலாட்டா பண்ணி எதோ பண்ணி கடைசியில இப்ப 4 பேர் மட்டும் வெளியே போயிட்டாங்க. மீதி பேரெல்லாம் திருப்பி பேக் டு த பைல்னு அதிமுகவுக்கே வந்துட்டாங்க. எடப்பாடியை தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப தோல்விக்கான காரணங்களை அறிய போறேன் நானுன்னு சொல்லிட்டு ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பேசினார். பேசினதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியா நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம். சோசியல் மீடியா நம்மளை ரொம்ப டார்கெட் பண்ணிட்டாங்க. விஜய் நமக்கு டோட்டலா பெரிய நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்காம அவர் பேசினாரு. எங்கேயுமே நம்ம பேரை கூட குறிப்பிடல. ஆனா இங்க இருந்து நம்ம எம்எல்ஏக்களை அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக பல பேர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட பிறகு எடப்பாடி பேசுனது தான் ஹைலைட். அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நமக்கு நீங்க சொல்ற மாதிரி எதிரி தாவேக்காலம் கிடையாது. விஜயில நமக்கு ஒரு ஆளே கிடையாது. விஜயில நமக்கு ஒரு எதிரியே கிடையாது. நம்முடைய ஒரே எதிரி திமுக தான். ஆச்சரியமா இருக்குல்ல? அது உண்மைதான். ஏன்னா அதிமுகவுக்கு எப்போதும் எதிர்வினையில எதிராக இருக்கிற கட்சியாக திமுக தான் இருக்க முடியும். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேரவே முடியாது. அப்ப இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு பேசினது மேல்மட்டத்துல பேசின பேச்சுன்னு சொன்னது பொய்ன்னு தெரியுது. யாராவது சொல்லியிருக்கலாம் திராவிட கட்சிகள் இணைவது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போதே, கலைஞர் அவர்கள் இருக்கும்போதே ஆரம்ப காலத்துல ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது கூட கை கூடல. ரெண்டு கட்சியை ஒன்னா சேர்த்துடலாம், திமுகவே முதல்வராக இருக்கட்டும் அப்படிலாம் எம்ஜிஆர் சொன்னதாகலாம் ஒரு தகவல் உண்டு. ஆனா அது உறுதிப்படுத்தப்படலை. அப்ப அது நிறைவேறவும் இல்லை. அது திட்டம் அப்படியே கைவிடப்பட்டு விட்டது. இப்ப மறுபடியும் அதே பேச்சு இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னாடி கொண்டு வந்தாங்க. அது செல்ஃப் எடுக்கல. இப்போது இந்த முதல் ஆய்வு கூட்டத்திலே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நமக்கு ஒரே எதிரி திமுக தான். இந்த தம்பியெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பெரிய விஷயம்லாம் பண்ணிக்க தேவையில்லை. தாவேக்காவுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதே பாணியில நாமும் வெற்றி பெறுவோம். அவங்க ரீல்ஸ் போட்டு வெற்றி பெற்றார்கள். சமூக வலைதளங்கள்ல அதே மாதிரி நாமும் ரீல்ஸ் போடுவோம். இனிமேல் நம்மளும் ரீல்ஸ் எடுப்போம். போற வரதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து இந்த ஆட்சியை தொடர்ந்து நம்ம கார்னர் பண்ணுவோம். தாவேக்கா செய்கிற அட்ராசிட்டிகளை, தவறுகளை, தாவேக்கா செய்கிற அத்துமீறல்களை தொடர்ந்து இணையம் மூலமாக மக்கள்கிட்ட செய்யற வேலையை நாம சிறப்பாக செய்வோம். இதற்காக தனியாக வார் ரூம் அமைக்கணும்னு கேட்ட கேள்விக்கும் கண்டிப்பாக வார் ரூம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தாவேக்காவை எதிர்கொள்வதற்கு அறிவு ரீதியா படிச்சு அவங்க பேசுறது கவுண்டர் கொடுத்து அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் முன்னாடி அரசியல். இப்பெல்லாம் ரீல்ஸ் அரசியல். ரீல்ஸ் முதல் தான். அவங்க ரீல்ஸ் போட்டாங்களா, நீ உடனே மாத்தி போடு. அவன் ஃபேக் போடுறானா உண்மையை போடு. அதை கிராஸ் செக் பண்ணு, ஃபேக்ட் செக் பண்ணு. இது உண்மை இல்லை, இது பொய். இப்ப இந்த ரோடு போட்டதா எவனோ ஒரு பன்னாட பரதேசி இந்த பொய் பேசியே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க இந்த ரீல்ஸ் தற்குறிகள் கும்பல் எங்கேயோ ஒரு சாலை போட்ட மாதிரி ஏஐல ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு போட்டாங்க. அதுக்கு உடனடியாக அந்த பகுதியை மக்களே பதில் போட்டாங்க. ஏன்னாடே உங்களுக்குலாம் அறிவே இல்லையாடா? ஏஐல ஏன்டா எங்க ஊரை ஏன்டா இருக்கிறீங்க? இது ரோடு ரொம்ப நாளா அப்படிதான்டா கிடக்குது. ஏதோ ரோடு போட்ட மாதிரி சொன்ன உடனே அண்ணன் போட்டார், எங்க அண்ணன் வந்துட்டார், எங்க அண்ணன் போட்டாருன்னு சீன் போடாதீங்கடான்னு கழுவி ஊத்திட்டாங்க, காரி துப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது மாதிரி வருகிற பொய் தகவல்களை ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை கண்டறிந்து எது உண்மை எது பொய். ஏன்னா எல்லா ஊர்களையும் எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்க ஆளுங்க இருக்காங்க. இப்போ ஒரு ஊரை பத்தி நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், அந்த ஊர்ல ஒரு விஷயம் நடந்ததாக நான் சொன்னால் அது நடந்ததாக எனக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தால் மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நான் அடிச்சு விட்டேன்னு வச்சுங்களேன், அந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்னை காரி துப்ப மாட்டீங்களா, என்னையா நீ எல்லாம் செய்தியாளர்னு சொல்றதெல்லாம் விசாரிக்க மாட்டேன் கேட்பீங்கல்ல. அப்போ அந்த அடிப்படையில தான் இந்த தற்கொலை கும்பலுக்கு அந்த பயம்லாம் கிடையாது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் போடுவான், உண்மையே இருக்காது, பொய் பரப்புவானுங்க. ஆனா அது புலகாயுத அடைவானுங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், வைரலா அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. என்னன்னா, பாத்தீங்களா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே பசங்களுக்கு, அரசு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சைக்கிள் கூட மாத்திட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அதை கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க போய். என்னடான்னு பார்த்தா அது யாரோ தனியார் நிறுவனம், ஒரு என்ஜிஓ நிறுவனம் போயிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குது.
அதை ஸ்டிக்கர் ஒட்டிட்டானுங்க. இது ஸ்டிக்கர் பாய்ஸ் கும்பல் தானே, இது எல்லாத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்படுற ஆட்கள் தானே. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ அந்த கூட்டம் என்பது பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சவுண்டெல்லாம் இருந்திருக்கு உள்ள. தோத்து போனதுக்கு யார் காரணம்னு பயங்கர கொஞ்சம் சத்தம் வந்திருக்குது. ஆனால் அதுல முடிவாக அவர் பேசிய விஷயம், நாமும் ரீல்ஸ் மூலமாகவே பதில் சொல்வோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ 19ஆம் தேதி அவர் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதற்கான முதல் கட்ட பணி தான் அந்த ஆய்வு கூட்டம். இப்பதான் சொல்லியிருப்பார் 19ஆம் தேதி நம்ம காஞ்சிபுரத்துல, திருவள்ளூர்ல சுத்தி இருக்கிற மாவட்டங்கள்லாம் நீங்க கடுமையான எதிர்ப்பை காட்டணும். மின்வெட்டு கடுமையா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு, அடிப்படை விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லை, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு, இதை வைத்து நீங்க கடுமையா போராட்டம் பண்ணணும்னு அதை எல்லாமே கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. 18ஆம் தேதி அசம்பிளி கூடுகிறது. முதல் முறையாக இந்த விஜய் அரசாங்கம் பதவியேற்ற பிறகு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் அன்றைக்கு தான் ஆரம்பிக்குது. முதல் நாளிலேயே பல பரபரப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதோட முதல் கட்ட முயற்சி தான் நாம் என்ன செய்ய போறோம், அசம்பிளியில் நம்ம என்ன பேசினாலும் அதை நீங்க ரீல்ஸா மாத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ரீல்ஸ் மூலமாக எதிர்வினை ஆற்ற அதிமுக தயாராகிறது. தாவேக்காக்கு ரீல்ஸ்ல ஈடு கொடுக்குமா அதிமுகன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா தாவேக்கா தற்குறிகளுக்கு தயக்கம் இல்லாமல் பொய் சொல்வார்கள். அந்த அளவுக்கு இன்னும் அதிமுக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறி இருக்கானா கொஞ்சம் சந்தேகம் தான். அங்கேயும் புழு முட்டைகள்லாம் இருந்தானுங்க, பொய் சொன்னவங்களாம் இருந்தான், அதை அவனை வளர்த்தெல்லாம் விட்டாங்க. இந்த மக்கு சங்கர் ஒருத்தர் தான் பாருங்க, இவன் எடப்பாடியினால அவன் காசுல தான், அவர் கொடுத்த காசுல தான் உடம்ப வளர்த்துட்டு இப்ப எடப்பாடிக்கு எதிராகவே திரும்பிட்டார். திரும்பி ஏதோ பெரிய டெய்லி அவர் தான் அந்த நாட்டை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவ மாதிரி மக்கு சங்கர் பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இனிமே புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி சரியான நபர்களை வைத்துக்கொண்டு அரசியல் களமாடினால் அவருக்கான விஷயத்தை அவர் முன்னெடுத்து செல்ல முடியும். அவர் எடுத்திருக்கிற இந்த டிசிஷன் எனக்கு ரொம்ப சரின்னு தோணுது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரே எதிரி திமுக தான். அப்ப திராவிட கட்சியோடு மோதும் போதுதான் ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். தாவேக்கால நம்ம ஒரு பொருட்டா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அது அதிமுக தொண்டர்கிட்ட என்ன நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் போது அவங்க எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். அதுவரை கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையிலே நன்றி, வணக்கம்.